அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேதி தற்போது தேர்தல் ஆணையம் வெளியிட்டனர். அதன்படி எந்த தேதி முதல் எந்த தேதி வரை தேர்தல் ஆணையம் தற்போது தேதி கொடுக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இனிவரும் காலங்கள்ல எதற்கெல்லாம் தடை விதிக்க போறாங்க இளமை இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு தேர்தல் ஆணையம் பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகம், புதுச்சேரி உட்பட 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் தேதி தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி இன்று மாலை 5 மணிக்கு, குறிப்பாக 4 மணி முதல் 5 மணிக்குள் வெளியிடப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது அதற்கான தேதியும் தற்போது வெளியிட்டனர். அதாவது தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தமிழகத்தில் வரும் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இன்று முதல் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வர உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதிக்கு தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் மொத்தம் 75,032 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும் அறிவிக்கப்பட்டனர். அதாவது வாக்குப்பதிவு நடைபெறும் அறிவிக்கப்பட்டனர். ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நாம ஓட்டு போடணும். மே மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். தமிழ்நாட்டில் 4 லட்சம் வாக்காளர்கள் 85 வயதுக்கு மேற்பட்டு உள்ளனர். மொத்தமாக 5.67 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். இதில் முதல் முறை வாக்காளர்கள் 12.51 லட்சம் பேர் உள்ளனர். தமிழ்நாட்டில் தற்போதைய சட்டமன்ற ஆட்சி காலம் மே மாதம் 10ஆம் தேதியுடன் நிறைவடை உள்ளது. அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் வாக்கு எண்ணிக்கை சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு உள்ளதன் காரணமாக பல்வேறு விதிகள் தற்போது கொண்டுவரப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர். அதாவது இதற்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பாக பணம் எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் 50,000க்கு மேல் பணம் எடுத்து செல்லக்கூடாது. அதற்கு தற்போது தடை விதிக்கப்பட்டாங்க. அதற்கு மேல் எடுத்து செல்லக்கூடிய நபர்கள் உரிய ஆவணங்கள் காண்பித்த பிறகுதான் அவர்களுக்கு அந்த பணம் கொடுக்கப்படும். தற்போது தேர்தல் ஆணையம் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர். இனி வரும் காலங்களில் மது பாட்டில்கள் அதிகமாக எடுத்து செல்லக்கூடாது தற்போது அறிவிக்கப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் பல்வேறு புதிய விதிமுறைகள் கொடுக்கப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.